தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே ஜக்கம்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் மேலாளர் மற்றும் விற்பனையாளர் என 7 ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி இந்த மதுபான கடையில் இருந்து வாகனத்தின் மூலம் கள்ளத்தனமாக மதுபானங்கள் கடத்தப்படுவதாக ஒகேனக்கல் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த நிலையில் பென்னாகரம் காவல்துறை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி உத்தரவின் பெயரில் ஒகேனக்கல் காவல் ஆய்வாளர் சுரேஷ்குமார் தலைமையிலான காவல் உதவி ஆய்வாளர் விக்னேஷ் மற்றும் காவலர்கள் அடங்கிய குழுவினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஜக்கம்பட்டி அரசு மதுபான கடை அருகே இருசக்கர வாகனத்தில் மது பாட்டில்கள் மூட்டையில் எடுத்து வருவது தெரியவந்த நிலையில் அந்த வாகனத்தினை நிறுத்தி போலீசார் நடத்திய விசாரணையில் மது பாட்டில் கடத்தி வந்தவர் பிரச்சாரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் அவர் கொண்டு வந்த மது பாட்டில்களை விநியோகிக்கப்படும் போது அரசால் ஒட்டப்படும் QR கோடு இல்லாமல் மது பாட்டில்கள் இருப்பதும் அதனை அரசு மதுபான கடையில் பணிபுரியும் கணேஷ் பிரபு விநியோகித்ததாக தெரிவித்ததன் பேரில் அரசு மதுபான கடை விற்பனையாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி பென்னாகரம் காவல் துணை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி பரிந்துரைத்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஜக்கம்பட்டி அரசு மதுபான கடையில் பணிபுரியும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் ஒருவருக்கொருவர் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி கருத்துக்களை தெரிவித்ததன் பெயரில் மாவட்ட டாஸ்மாக் மேலாளர், அரசு மதுபான கடையில் பணிபுரியும் மேலாளர்கள் ரவி, திருப்பதி, விற்பனையாளர்கள் சகாதேவன், அதிபதி சரவணன், நாகராஜ், கணேஷ், பிரபு ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். தருமபுரியிலிருந்து ரிப்போர்ட்டர் சீனிவாசன்.